அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா சுரேஷ் பாபு. நான் கவர்மெண்ட் டெக்னீஷியன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 விஷயத்த முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த 4 விஷயம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்ல எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் நான் சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1M, 2M, 3M, 4M. என்ன ஒரே எம்மா சொல்றாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த 4M கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் M மெட்டீரியல். ஒரு கவர்மெண்ட்ல அடிப்படையான தேவையும் அவசியமான தேவையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல். ஒரு பையர் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம டீல் பண்ண போறோம், என்ன மாதிரியான மெட்டீரியல் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிற மெட்டீரியலை பத்தின அவேர்னஸ் அனலைசிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது மிஷின். ஸோ இந்த மெட்டீரியல் எந்த மிஷினில் நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது மேன் பவர். இந்த மெட்டீரியலை இந்த மிஷினில் எந்த மேன் பவரை கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடு. ஸோ இந்த மேன் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த மிஷினில் எந்த மெட்டீரியலை கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ணனா பையர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு உண்டான கவர்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதா இந்த 4M. ஸோ ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய மெர்ச்சன்டைசர் ஆகட்டும், இல்லை நான் இந்த ஃபீல்டுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரு நினைச்சாலும் இந்த 4M ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணணும். ஸோ மெட்டீரியல் என்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்றோம், அதுல என்ன மாதிரியான மிஷின் யூஸ் பண்றோம், அதுல எந்த மாதிரியான மேன் பவரை கொடுத்து ஹேண்டில் பண்றோம், அதுல என்ன மாதிரியான மெத்தடை வச்சு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 4M நம்ம கரெக்டான ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 5வது M மணி எங்கேயும் சுத்த விடாம நேரம் நம்ம பேக்கெட்டுக்கே வந்து சேர்ந்துரும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஸோ கண்டிப்பா கார்மெண்ட் ரிலேட்டடான எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த 4Mல எந்த மாதிரியான உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தாலும் இல்ல இதுல மாதிரி என்ன பண்ணலாமா அப்படின்னு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும்னாலும் கண்டிப்பா எங்ககிட்ட கேளுங்க. நிச்சயமா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில கம்பல்சரி இந்த 4M நமக்கு தேவை அப்படிங்கறத உங்ககிட்ட இன்னைக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். மெட்டீரியல், மிஷின், மேன், மெத்தட். இந்த 4M கரெக்டா யூஸ் பண்ணோம்னா 5வது M மணி கண்டிப்பா நம்ம பார்க்கலாங்க. நன்றி.